Music Star. மிமிக்ரி என்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். முதல்ல கோழி இரண்டு வகை, பிடைக்கோழி, சேவல் கோழி. அல்லது பிடைக்கோழி பார்த்தோம்னா அது இரண்டு வகையான சத்தம் போடும். அது உணவு சாப்பிடும் போது ஒரு வகையான சத்தம் போடும். அது முட்டை போட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய மகிழ்ச்சியை பிறகு தெரிவிக்குமாறு ஒரு வகையான சத்தம் போடும். முதல்ல அது உணவு சாப்பிடும் போது எப்படி சத்தம் போடும்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. இது முட்டை போடுறதுக்கு அப்புறம் தன்னுடைய மகிழ்ச்சி பிறகு தெரிவிக்கணும்ல, அந்த நேரத்தில் எப்படி சத்தம் போடணும்னு பார்ப்போம். சரி, இனி ஒரு மியூசிக் பிட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார், வயலின் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக் பிட் வாசிக்க போறேன். கேளுங்க. அதிகமாக வச்சா கம்பி போட்டு யாருமே சொன்ன மாதிரி மிமிக்ரி ஸ்பெஷலா கிறிஸ்மஸ். அப்ப இங்க ஒரு கேரல் குரூப் போறாங்க. 5 பேர் 4 பேர் கட்டுப்படி ஆகாதுங்க. அவங்க போறது ஒரு 10-15 பேர் போறாங்க. எப்படி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு மடியில இன்னொரு ஆள் இருப்பாங்க, அதுக்கு மடியில இன்னொரு ஆள் இருப்பாங்க. அப்படி ஒரு 15 பேரு கேரல் குரூப் ஒரு பெட்டி ஆட்டோ இல்ல, சாதா ஓகே நம்ம ஒரு பேசஞ்சர் ஆட்டோல போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஜாய் டு தி வேர்ல்ட் பாட்டு பாடிட்டு போறாங்க. அப்ப அந்த சுவாரஸ்யமான பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. மேடான பகுதி, டயர் பஞ்சராஜ் அங்கே கிடையாது. ஓகே, கேக் சொன்னீங்க. ஸ்பெஷல் கேக், கிறிஸ்மஸோட ஸ்பெஷல் கேக் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாருக்காவது முட்டை கேக் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? யாருக்காவது? ஓகே, சரி, தெரியலன்னா பேனா பென்சில் நோட் பண்ணுங்க, கவனமா கேளுங்க. ஓகே, ஒன்று தடவை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸோட ஸ்பெஷல், கிறிஸ்துவோட பரவ. ஓகே, ரைட். ஸோ முதல்ல முட்டை கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறேன். நான் இல்லை, டெலி பிராண்ட் வந்திருக்காங்க. அப்ப அவங்க முட்டை கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறேன். பாருங்க. ஓகே, முட்டை கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறோம். ஓகேவா? முட்டை எடுக்கணும், எடுத்தாச்சா ஒரு கிளாஸ் எடுத்து வைக்க வேணும், வச்சாச்சா ஒரு குட்டி ஸ்பூனால அது முட்டைய டீ கொள்ள போடும், போட்டாச்சா. என்ன பாத்தீங்கன்னா உப்பு இருக்குல்ல, உப்பு அள்ளி உள்ள போடும், போட்டாச்சு. ஒரு குட்டி குட்டி உள்ளி இருக்குல்ல, உள்ளி கட் பண்ணி உள்ள போடும், போட்டாச்சு. ஒரு கிளாஸ்ல ஸ்பூன் எடுத்து கலந்து கலக்கியாச்சா. இது பாத்தீங்கன்னா சீனி சட்டி இருக்குல்ல, சீனி பட்டி, சீனி சட்டியை அடுப்பு எடுத்து பத்தி வைக்கலாம், பத்த வச்சாச்சா. இது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருக்க முட்டை அடி பிடிச்சி காய்ச்சி போடும். என்ன ரெடி ஆயிருக்கு? நிறைய ஆம்லேட் சாப்பிடுவீங்களா? ஓகே, முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிருக்கா? இனி உள்ளது முக்கியமான பார்த்து, கவனமா கேளுங்க. பேனா பென்சிலுக்குன்னா நோட் பண்ணுங்க, கவனமா கேளுங்க. ஓகே, ரெடி? கவனமா கேளுங்க. இனி என்ன பண்ண வேண்டும்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்கரி கடையில் போங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வாங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த முட்டை இருக்குல்ல, அதை மேலே போடும்போது முட்டை பிளஸ் கேக் ஈஸ் ஈக்குவல் டு முட்டை கேக் ரெடி. இது நான் சொன்ன மாதிரி கிறிஸ்துவோட பரப்பு தான் ஹைலைட், கிறிஸ்மஸோட ஹைலைட். இப்போ என்னுடைய இமேஜினேஷன்ல கிறிஸ்துவோட பரப்பு எப்படி இருக்கணும்னு சின்ன கட் பண்ணி பாருங்க.
இது கடைசி ஈவெண்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது இந்த சரௌண்டிங் இல்லாம வேர்ல்டு வைட் லெவல்ல ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனா இருக்குன்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பாருங்க. கிராண்ட் செலிப்ரேஷன். ഒരു ഭയങ്കരമായ വാനവാണ് വരുന്നത്. பயம் இருந்ததுன்னா காது குத்துடுங்க. எச்சரிக்கை, குட்டீஸ் இருக்காங்க, பயம் இருந்ததுன்னா காது குத்துடுங்க. பின்னாடி கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, சிலவங்களுக்கு ஹார்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்னா ஒரு கை ஹார்ட்டில் வச்சுடுங்க, ஒரு கையால் அட்ஜஸ்ட் பண்ணி காதை குத்துடுங்க. ஓகே ஓகே, ஒரு கை ஹார்ட்டில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி காதை குத்துடுங்க. பயம் இருந்ததுன்னா சிலவங்களுக்கு ஹார்ட்டே இருக்காது, யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அப்படி உள்ளவங்க ஹார்ட்டில் கை வச்சுட்டா காதை மட்டும் குத்துடுங்க. ஓகே, அப்போ எச்சரிக்கை இருந்தாச்சு. எச்சரிக்கை வருது. ரெடி, 1 2. அதை ஓகே ஓகே ஓகே. School